வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணங்களை ரொம்ப அழகானதாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்பவே அழகானதாக மாறும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாமே உயர்வாக யோசிங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இல்லம் தேடி கல்வியில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. எல்லாருமே லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. ஐடிகே வாலண்டியர்ஸுக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த பிளாக்குக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் அதில் இல்லாதவங்களும் இருக்காங்க. அந்த குரூப்னால் என்னன்னு சொல்லிலாம் போன வீடியோஸில் கேட்டிருந்தாங்க. நம்மளோட ஐடிகே நம்ம வாலண்டியர்ஸுங்களுக்காக சேர்ந்து இப்போ ஒரு பிளாக்கில் இருக்கோம் அப்படின்னா, அந்த பிளாக்கில் எத்தனை பஞ்சாயத்தோ அத்தனை பஞ்சாயத்துலேயும் எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட நம்பர்லாம் ஒருங்கிணைச்சு அந்த பிளாக்குக்கு ஒரு வாலண்டியர்ஸ் குரூப் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான், இது எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் அப்படி ஒரு குரூப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, தகவல் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திரும்ப எங்கள் குரூப்பில் ஈவினிங்னு சொல்ல முடியாது, மதியத்துலேருந்தே ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. எங்களோட கோஆர்டினேட்டர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, திரும்ப மகளிர் உரிமை தொகையில் வேலை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட வாலண்டியர் ஐடி நம்பரு, அவங்களோட அட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு டைப் பண்ணி அனுப்புங்க, இல்லைனா எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு ஷோ ஆகிட்டுருக்கு. நானுமே பர்சனலாக என்னோடய இதை கொடுத்துருக்கேன். என் வாலண்டியர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எங்கள் பிளாக்கில் உள்ள எல்லாருமே கொடுத்துட்ருக்குறோம். அதாவது வில்லிங்காக இருக்கிறவங்க அவங்க செலக்ட் பண்ணி கேட்கல. முன்னாடி வந்துட்டு எப்படின்னா, ஆல்ரெடி இந்த திட்டம் ஆரம்பிக்கும்போது ஒரு ஊரில் 4 ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா, ஒரு ஸ்டாஃபை மட்டும் அவங்களே செலக்ட் பண்ணி நேம் லிஸ்ட்டு அனுப்பி அவங்கள வந்துட்டு ட்ரைனிங்கில் கலந்துக்க சொன்னாங்க. இந்த முறை என்னென்னா, நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை அப்படி கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, அன்பு கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் நான் அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணல. அந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணல. ஆனால் என்னோட இன்னொரு வாலண்டியர்ஸ், எங்கள் வாலண்டியர்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஆதரவற்ற குழந்தைகளை வந்துட்டு அந்த கணக்கெடுப்பு மாதிரி அதுக்கு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாமல் ஆல்ரெடி அந்த சர்வே கணக்கெடுக்கிறது அந்த இது ஓடிட்டு இருந்தது. ஸோ புதிய புதிய வேலைவாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லதொரு விஷயம். சம்பளம் வந்துட்டு குறைவாக இருந்தாலும் மனநிறைவான ஒரு வேலையாக தான் இது. எல்லாருமே எல்லா வாலண்டியர்ஸும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இதுக்கான அங்கீகாரங்கிறது கிடைக்கணும். கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆத்மார்த்தமாக ஒரு வேலையை நம்ம செய்யும்போது அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும்போது அதை தாண்டின ஒரு உயர்வான விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் இதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாரோட வாலண்டியர்ஸோட விருப்பமும் அதுதான். இதில் வந்துட்டு நிறைய பேர், ஒரு சில வாலண்டியர்ஸ் நேம் லிஸ்ட் வந்து இப்போ திரும்ப அப்டேட் பண்ணும்போது எடுத்துட்டாங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறதுலாம் தெரியல. அவங்க அட்டனன்ஸ் பேஸ்டு இன்னும் நிறைய இந்த கார்டு, டிஎல்எம் கார்டு இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் நேம் லிஸ்ட்டில் இல்லாதவங்க வாலண்டியர்ஸாக இப்போ திரும்ப இந்த ஆண்டுலேருந்து ஒர்க் பண்ணாதவங்க மனம் தளர வேணாம். அடுத்தடுத்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கலாம். என்னடா இது இவ்வளோ, ஏன்னா நல்லா எஃபர்ட் போட்டு செஞ்சவங்களோட நேமுமே வராமலாம் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரில. அதுக்காக மனம் தளர வேணாம். அடுத்தடுத்த வேலைக்கு உங்களோட எஃபர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக முயற்சி ஒரு நாள் வெற்றியடையும். இந்த தெரியாதவங்க மற்றவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா விருப்பம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். மற்றவங்க சரி இதுக்கு செய்யலாம் அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இல்லம் தேடி கல்வி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் நம்மளோட சேனலில் அடிக்கடி நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். வீடியோவாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். இல்லம் தேடி கல்வி சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் மற்ற ஆல்ரெடி கிராம பஞ்சாயத்துக்களில் உள்ள வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். இந்த சிஆர்பி, பிஎன்சி சிஆர்பி, பிஎல்எஃப்னா என்ன, மோட்டிவேட்டர் ஜாப்னா என்ன, கணக்காளர், ஸோ நிறைய வேக்கன்சி இருக்குது. கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நகர பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்குமே அந்த வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வெவ்வேறு பேரில் வேறு மாதிரி இருக்குது. கிராம பஞ்சாயத்துக்களில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் குறைவு தான். இப்போ 1000 ரூபாய்
இப்போ நம்ம வாலண்டியர்ஸ்க்கே பார்த்திங்கன்னா 1000 ரூபா தான் இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், மனநிறைவு வேறு எந்த வேலையிலையுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த வேலையை நம்ம ரொம்ப விரும்பி செய்யும்போது, இந்த வேலைன்னு கிடையாது, எந்த வேலையாக இருந்தாலும் விரும்பி செய்யும்போது நமக்கு சம்பளம் ஒரு பெரிய விஷயமா தோணாது. இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் 1000 ரூபாயை வச்சு நம்ம ரன் பண்ணுறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். நமக்கான பணியை நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டுருக்கோம். இதுக்கான அங்கீகாரங்கிறது கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நம்புவோம், நடக்கும். மற்ற வேலைகளுக்கும் நான் சொன்ன வேலைகளுக்கும் இந்த 2000 2500 இவ்வளோ தான் இருக்கும் சம்பளம். ஆனால் அதுவும் நல்ல ஒரு வேலை தான். நமக்கு வீட்டில் இருக்கிறவங்க இல்லத்தரசிங்களுக்கு அது ஒரு 5 மாதம் 6 மாதம்னு சேர்ந்து அந்த அமௌண்ட் வரும்போது 10,000 12,000ன்னு வரும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த காசு நமக்கு பயன்படும்போது உண்மையாலுமே அது ஒரு மன நிறைவாக இருக்கும். அதனால் கிராம பஞ்சாயத்துக்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்தந்த பஞ்சாயத்தில் என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தது, விருப்பம் இருந்ததுன்னா அந்த வேலையில் சேர்ந்து பணிபுரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.